இதோட பெரிய பாக்கியம் இருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல அல்லாட்ட கையேந்தி நம்ம கேட்குறோம், எல்லாம் எங்கேயோ இருந்தேன், என்னையை கொண்டு வந்து உன்னோட இடத்துல வந்து நீ வச்சுட்டே அல்ல. அந்த இடத்துல யாரோடைய உள்ளனாலும் சரி ஒரு சொட்டு கண்ணீர் வந்து கண்டிப்பாக ஒரு மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாளாவது இந்த காபா பார்த்துட முடியாதா, தவாப் செஞ்சிட முடியாதா, உம்ரா செஞ்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி பல கவலைகளில் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குறான். 14 நாள் தான் இருக்க போகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் வந்து நம்ம வந்து அமல்களில் வந்து செலவு செய்யணும். யாருடைய கண்கள் காபாவை பார்க்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ, யாருடைய கால் பாதங்கள் இந்த புனிதமான இடமான மக்கா மதீனாவில் கால் பாதங்கள் பதிய வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அப்போ நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த புனிதமான இடத்துக்கு வந்து அல்லாஹ் நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறான். ஊரில் எல்லாத்துட்டுமே வந்து பையனை சொல்லிட்டு வந்திருப்போம், நான் உம்ராவுக்கு போகிறேன். அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பை உம்ராவுக்கு போகிறீங்க, துவா செய்யுங்க பை, துவா செய்யுங்க பை. ரசூலுல்லாஹ்க்கு வந்து நான் சலான் சொன்னேன், என்னோட பேரை சொல்லி சலான் சொல்லுங்க பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம உலகத்தில் உள்ள எந்த பெரிய மூளைக்கு போனாலும் சரி, ஜப்பானுக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, இல்லை அதோட பெரிய பெரிய உச்சபட்ச நாடுக்கு போனாலும் சரி, புனித பயணத்துக்கு போகிற மாதிரி வருமா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவ்வளோ பெரிய கண்ணியமான பூமி அது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை வந்து அந்த இடத்துல இறக்கி நம்ம முழு உலகத்துக்கும் நமக்கு கொடுத்துருக்குறான். ஒரு பரக்கத்தான பூமி அது, குர்ஆன் இறங்கிய பூமி அது. அப்போது அங்கே நம்ம இருக்கக்கூடிய நாட்களை நம்ம வந்து அமல்களில் வந்து செலவு செய்யணும். நம்ம பிஸ்மி ட்ராவல்ஸில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு 2.5 வருஷமாக ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய காட்சிகள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு நமக்கு துவா செஞ்சுட்டு வாழ்த்திட்டு போவாங்க. இப்போ பாருங்களேன், ஜூலை 28ஆம் தேதி ஒரு குரூப்பு போச்சு. அந்த குரூப்பு வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில், அதே கல்ஃபேர் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே ஃப்ளைட்டில் தான் நீங்கள் திருப்பி போகிறீங்க. அவங்க எந்த ஃப்ளைட்டில் வராங்களோ அதே ஃப்ளைட்டில் தான் நீங்கள் திருப்பி போகிறீங்க. இப்படி தான் ஒரு குரூப்பும் வந்து ஒரு குரூப்பு வெளியில் போகும்போது அடுத்த குரூப்பை இறக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு. இது எல்லாமே யாருனால, உங்களே மாதிரி ஹாஜிகள் வந்துட்டு போனால் துவா பறக்கிறதுனால அல்லாஹ் நமக்கு பெரிய வளர்ச்சியை தந்திருக்கிறான். நீங்கள் வந்து அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷாஅல்லாஹ் நம்ம ட்ராவல்ஸ்க்காண்டி துவா செய்யுங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ தியாகங்கள் இருக்குது. ஒரு குரூப்பை வழி நடத்தி கொண்டு போகிறதுங்கிறது லேசான காரியம் இல்லை. 40 பேர் வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஆள் ஒரு ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. எல்லாத்தையுமே ஒரு குடும்பமாக ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதே போல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் தருவானாக.